அந்த நாள் நான் செய்கிற குசும்புத்தனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் அப்பாவுடைய குருநாதர், அவருக்கு வந்துட்டு அப்போது 135 வயது. அந்த நேரத்தில் 110 வயசில் அப்பாவை விட்டு போனவங்க 25 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாங்க தாம்பரத்தில் இருக்கிறச்ச. அப்போது அவங்க என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா கிட்ட கேட்குறாங்க, இவன் என்ன இப்படி பண்ணுறான்? அப்பா என்னை பற்றி எல்லா குறைகளையும் சொல்கிறாங்க. சரி, அவன் வந்துட்டு எனக்கு பீடி சிகரெட் பழக்கம், குடிப்பழக்கம் இது எதுவுமே எனக்கு கிடையாது. வெட்டுக்குத்து பழக்கம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா நான் சின்ன 13 வயசுலேயே ஒத்தை கொள்ள இரட்டை கொள்ள துப்பாக்கிகளை சுட்டு பயிற்சி பெற்றவன். இன்றைக்கி பயங்கரவாதிகள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை பயன்படுத்தினாங்கன்னாக்கா நிறைய வேலையெல்லாம் பண்ணுவேன். அதை இறைவன் பார்த்தான், இவனை இதோடு அடக்கி வைக்கணும்னு சொல்லி வாழை அறுத்துவிட்டு அந்த டாபர்மேனுக்கு அறுத்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி டாபர்மேன் மாதிரி என்னை அறுத்த அன்றைக்கி ஒழுங்குபடுத்தி அவர் தான் என்ன பண்ணார், இவன் அப்பா சொல்கிறாங்க இவன் எதுக்கும் அடங்க மாட்டான், எவ்வளோ அடித்தாலும் அவன் திருந்த மாட்டான். இந்த தமிழ் வாத்தியம் அப்பா சொல்லு, இந்த தமிழ் வாத்தியம் வந்தால் மட்டும் அவன் பின்னால் குட்டி போட்ட பூனை மாதிரி போவான். எனக்கு தமிழாசிரியர் எதை சொன்னாலும் அதுதான் எனக்கு வேத வாக்கு. வேற அவர் என்ன சொன்னாலும் செய்வேன்.